எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன பேங்க்குக்கா? என்ன விஷயமா? ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல 30 lakhs டெபாசிட் பண்ணியாகணும். ஸோ அது விஷயமா. அப்படியா? பேங்க்குக்கு அனுப்புறதுக்கு இந்த டிரைவர் சுந்தரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காகல நீங்க பேங்க்குக்கு போகணுமா? அட்டெண்டரா அனுப்பி வைங்க, இல்லனா டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. இல்ல மேடம், பெரிய அமௌண்ட். அதனால என்ன? சுந்தரா மாதிரி நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து விடுங்க. அது என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு சில ஃபைல்ஸ்ல எல்லாம் டவுட் இருக்கு. அத பத்தி நான் உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணனும். சுந்தரம் நம்பிக்கையான ஆள் தானே, அவரை பேங்க்குக்கு அனுப்பி வைக்கலாம். ஓகே மேடம். சுந்தரம். அம்மா வணக்கம்மா. பெட்டி கொடுங்க, இத புடிங்க. இதுல 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம ஆபீஸ் அக்கவுண்ட்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. இந்தாங்க. அம்மா, எனக்கு பேங்க்லாம் போய் பழக்கம் இல்லம்மா. அதுவும் இல்லாம அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போகணும். ஒன்னும் பயப்படாத சுந்தரம். நீ பேங்க்குக்கு போயிட்டு நம்ம கம்பெனி பேரை சொல்லி பணம் டெபாசிட் பண்ணணும்னு சொன்னாலே போதும். எல்லாத்தையும் அவங்களே பாத்துப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போயிடு. உனக்கு போற வழிதானே சுந்தரம். என்ன சுந்தரம் யோசிக்கிற? வாங்கிக்க. சரிம்மா. சுந்தரம், பணம் பத்திரம். சரிம்மா. நீ அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அகிலாண்டேஸ்வரியோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி சதைக்கணும், வம்சத்தை எப்படி அழிக்கணும் தான் நீ யோசிக்கணும். உள்ள வாங்க. ஓகே மேடம். தம்பி, 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 என்னாச்சு தம்பி? ஐயோ, ஃபிட்ஸ் மாதிரி தெரியுது. தம்பி, 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இத அப்படியே பிடிங்க. அப்படி இருக்கமா, பிடிச்சுக்கங்க. சுந்தரம். அம்மா, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். அப்போ என்ன, மனசு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. நீ இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் முகம் அப்படி சொல்லலையே. உன் மனசுல இருக்கிறது அப்படியே காட்டி கொடுக்குது. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சுந்தரம். பார்வதி கல்யாணத்தை பத்தி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பார்வதி கல்யாண விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு புரியல சுந்தரம். கடவுள் அருளால நான் நினைச்சதையெல்லாம் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா பார்வதி கல்யாண விஷயத்துல மட்டும்
ஏன் என்னால சாதிக்க முடியலன்னு தெரியல சுந்தரம். எல்லா விதத்திலையும் பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிளைய தான் நான் தேடி புடிச்சேன். ஆனா நான் பார்வதிக்கு பார்த்த மாப்பிள அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் 2 தடவையும் பார்வதி கல்யாணம் நடக்காம பண்ணிட்டாரு. ஒருவேளை பார்வதிக்கு நான் பார்த்த மாப்பிளைய விட நல்ல பொருத்தமான மாப்பிளைய கடவுள் பார்த்து வச்சிருக்காரு போல இருக்கு. கவலைப்படாத. இனிமே ஒருத்தன் பார்வதிக்காக பிறக்க போறதில்ல. அவன் எங்கேயோ பிறந்துதான் இருக்கான். கூடிய சீக்கிரம் கடவுள் அவனை அனுப்பி வைப்பாரு. சுந்தரம், அம்மா, நான் பார்வதி கல்யாணத்தை பத்தி அவ்ளோ நேரம் பேசிக்கிட்டே வந்தேன். ஆனா பதிலுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசல. அது என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதைன்னு எனக்கு புரியுது. ஆனா உன் பொண்ண பத்தின கவலை உன் மனசுக்குள்ள நிச்சயமா இருக்கும். வேதனைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நிக்காத. கோவிலுக்குள்ள வந்து கடவுள்கிட்ட முறையிடு. உன் மனபாரம் குறையும். சரிங்கம்மா. வாங்கம்மா. ம். அர்ச்சனை யார் பேருக்கு? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட்டுங்க. अद्य पूर्वोक्त एवं विशेषेण सकल विरट्टायाम् अस्यां शुभदिनौ अस्य यजमानस्य सह कुटुम्बस्य क्षेमस्थैर्य वीर्य विजयायुः आरोग्य அம்மா தாயே, இதுவரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவுக்கும் என் மக ஆதி மறுப்பு சொன்னதும் இல்ல, மன வருத்தப்பட்டதும் இல்ல. ஆனா இன்னைக்கு மித்ராவுக்கு 30% ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு சொன்னதும் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு சொல்றான். அது என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. அம்மா தாயே, என்னையும் என் பொண்ணையும் வேலைக்காரங்களா பார்க்காம அம்மா அவங்க குடும்பத்துல ஒருத்தராத்தான் பாக்குறாங்க. அதனாலதான் இப்ப கூட என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மா நான் அவங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், பணத்தை திருடிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர்றதுக்குள்ள என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிடணும். ஆதி எதுக்காக அப்படி சொன்னா, எதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி சொன்னான்னு எனக்கு புரியல. எப்பவுமே என்னோட மனசாட்சியா இருக்கிற என்னோட மகன் ஆதி இன்னைக்கு அவன் மனசுல பட்டதை சொல்றேன்னு சொன்னது எனக்கு புதுசா இருக்கு. எனக்கும் என் மகனுக்கும் நடுவுல விரிசல் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இந்த 25 வருஷமா அம்மாவோட நம்பிக்கைக்கு உரியவனா, விசுவாசமான வேலைக்காரனா நல்ல பேர் எடுத்திருக்கேன். அந்த நல்ல பேரோடவே நான் போய் சேர்ந்துடுறேன். அம்மா இல்லாத என் பொண்ணையும் என் பையனையும் அனாதையா விட்டுட்டு போறேன். அவங்கள நீதான் காப்பாத்தணுமா. அம்மா தாயே, அப்படி விரிசல் வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. நான் மித்ராவுக்கு 30% ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும்.
மேடம் நீங்க சைன் பண்ணுங்க மேடம். ம் பண்றேன். கடவுளே, அம்மா கையெழுத்து போடக்கூடாது. ஏதாவது செஞ்சு அம்மா மனசு மாத்திடு. என்னாச்சு? மேடம் ம். இந்த பேனால சைன் பண்ணுங்க மேடம். ம்ஹும். வேண்டாம். இதுதான் என்னோட ராசியான பென். எந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்னாலும் நான் சைன் பண்றது இந்த பென்ல தான் சைன் பண்ணுவேன். சென்டிமெண்ட்ல இடி விழ. ஷோ. இதுல எழுதுது. என்ன? பூஜை ரூம்ல இருந்து என்ன சத்தம்? ஆ? ஆண்டி, அகிலாண்டீஸ்வரி மேடம் 30% ஷேர்ஸை உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அதனால நீங்க சொன்ன மாதிரி அகிலாண்டீஸ்வரி மேடம் டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஷேர்ஸை நாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சகுனம் சரியில்லைன்னு சொல்லி அம்மா இனிமே கையெழுத்து போட மாட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னும் என்ன நடக்க போதோ? ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் 5 மினிட்ஸ்ல 30% ஷேர் எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மாத்தி கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. எதுக்காக இப்படி பண்ண சுந்தரம்? ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? சொல்லு. அம்மா, நான் திருடலம்மா. நான் திருடல. உங்க கால வேணாலும் விடுறேம்மா. சுந்தரம், நீ திருடலன்னு எனக்கு நல்லா தெரியும் சுந்தரம். ஆபீஸ் பணத்தை
நீ எடுத்தேன்னு அந்த ஆண்டவனே நேர்ல வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சுந்தரம். இன்னொரு அறை இருக்கு. நான் கோவில்ல வச்சு கன்னத்துல என்னன்னு உன்கிட்ட கேட்டதுக்கு செவுத்துல இடிச்சுக்கிட்டேன்னு தானே சொன்னேன். மித்ரா உன்னை அடிச்சாங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச சுந்தரம்? அம்மா அது மித்ரா! ஆண்டி, சுந்தரத்தை யாருன்னு நினைச்ச? 25 வருஷமா இந்த குடும்பத்துல விசுவாசமா வேலை பாக்குற என் நம்பிக்கைக்குரிய மனுஷன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சுந்தரமும் அவரோட பொண்ணும் உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சுந்தரம் கேவலம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி அவங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டாருன்னு நீ சொல்ற. ஆதி, மா, என்ன நடந்துச்சு? நானும் ஷாமும் பேங்க்கு போய் விசாரிச்சுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தாம்மா வரும். சுந்தரம் பார்வதி அக்கவுண்ட்ல வேற யாரோ 2 பேர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கம்மா. இது எல்லாம் கண்டிப்பா அந்த நந்தினியோட வேலையாத்தான் இருக்கும். சுந்தரமும் பார்வதியும் பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, அன்புக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா பணத்துக்கு ஒரு நாள் கூட அடிமையா இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. 30 லட்சம் ரூபாவை திருடிட்டாங்கன்னு சொன்னியே, அந்த நந்தினியால என் ஒர்க்கர்ஸ்க்கு ஆயுத பூஜை பரிசு கொடுக்க முடியாத நிலைமை வந்தப்போ 100 கோடி ரூபாவை அள்ளி கொடுத்தது யார் தெரியுமா? இதோ இந்த பார்வதியும் சுந்தரமும் தான். ஆதி, இன்னைக்கு டேட்ல பார்வதி பேர்ல இருக்கிற ஷேர்ஸோட டோட்டல் வேல்யூ என்ன சொல்லு? 250 கோடி. பாத்தியா, 250 கோடின்னு சொன்னதும் நீ அதிர்ச்சி ஆயிட்ட. ஆனா சுந்தரமும் பார்வதியோட முகத்தையும் பாரு, எந்த ஒரு சலனமும் இல்ல. பணத்தை ஒரு பொருளாவே மதிக்காதவங்க அவங்க. இன்னும் சொல்ல போனா தாம் பேர்ல இவ்ளோ பணம் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் விசுவாசமா இருக்கிற இவங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? சுந்தரத்தோட விஷயத்துல மட்டும் இல்ல, இனிமே எந்த ஒரு விஷயத்திலையும் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. யோசிச்சு நிதானமா தான் முடிவெடுக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. எப்படியும் உனக்கு அந்த நிதானம் வர்ற வரைக்கும் நான் உன் பேருக்கு ஷேர் டிரான்ஸ்பர் பண்ண போறது இல்ல. போச்சா? அதே மாதிரி இனிமே நீ ஆபீஸ்க்கு போலாம் வரலாம். அங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்ல.
பொண்டாட்டி பொண்டாட்டி ஓய் என்னாச்சு பொண்டாட்டி இதுக்காக தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் அழல மாமா, நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சொல்லிட்டு இருந்தியா? இங்க தனியா உட்காந்து யாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு தான் மாமா நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நான் உனக்கு அந்நியமாயிட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை மாமா. பின்ன எப்படி? இப்ப நீ நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என் அப்பாவை எனக்கு நல்லபடியா திருப்பி கொடுத்திருக்கீங்களே. நீங்க மட்டும் ரத்தம் கொடுத்து எங்க அப்பாவை காப்பாத்தாம இருந்திருந்தா சின்ன வயசுலயே அம்மாவை பறி கொடுத்த நானும் என் தம்பியும் இப்போ அப்பாவையும் பறி கொடுத்துட்டு அனாதைங்களா இருப்போம். மாமனாருக்கு ஒண்ணுனா மருமகன் நான் தானே பாத்துக்கணும். மருமகனா நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்னை எனக்கு பொண்டாட்டியா கொடுத்த என் மாமனாருக்கு என் நன்றி கடன் நான் செய்யறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பா தான் நினைக்கிறேன். உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என் அம்மா உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினாங்க. இப்ப நான் ரத்தம் கொடுத்து என் மாமனார் உயிரை காப்பாத்திருக்கேன். உன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் இது ரத்த சம்பந்தம் இருக்கு. அதனால தான் நமக்குள்ள இப்படி ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த பந்தத்தை வேற யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் இப்படி பாக்குற? நான் கொடுத்து வச்சவோ மாமா. ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இப்போ என் கையில இருக்க இந்த நில அழகா, இல்ல வானத்துல இருக்கிற அந்த நில அழகா? நீ பார்த்து சொல்லு. கொஞ்ச நேரம் உங்க தோள்ல சாஞ்சுக்குவா. எனக்கு இப்போ என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. யாரும் இல்லையே
வாங்க நீ. ப்ரோ வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்க நீ. சொல்லுங்க பெரியய்யா, எங்க வலிக்குது? முதுகுல தான் வலிக்குது, கழுத்தை திருப்பவே முடியல. அப்போ என்னால சுளுக்கு எடுக்க முடியாது. அண்ணி. சின்னையா, நீங்க பெரியவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க இப்போ. ஐயோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவா? எல்லா பிரச்சனையும் நீ பார்த்துப்ப அப்படின்னு தான் அருண் சொன்னா. நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்ற? அது வந்து கை காலா இருந்தா பரவாயில்ல, என் கையால நீவி சுளுக்கு சரி பண்ணிடுவேன். பெரியய்யாக்கு முதுகுல சுளுக்கு பிடிச்சிருக்கு, இத காலால நீவி தான் எடுக்கணும். நான் எப்படி பெரியய்யா உடம்புல என் கால் விரலால என்னால முடியாது. உன் கால் விரல என் மேல படக்கூடாதா? அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல சுளுக்கு எடுத்து விடு, வலி தாங்க முடியல. என்ன நீ அப்படி யோசிக்கிறீங்க? இதுல எந்த தப்புமே இல்ல. நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா பார்வதி. சரி, நீங்க படுத்துக்கோங்க பெரியய்யா. ப்ரோ தரையில படுத்துக்கோ ப்ரோ. அந்த பக்கம். வாடா. எங்க? வாடா. அட எங்க? நம்ம இருந்தா சங்கடப்படுவாங்கடா. அட வா சொல்றா. வா வாடா. டேய் ஷாம். காலை வை பொண்டாட்டி. பெரியய்யா, நான் இப்போ என் கால் விரலால அப்படியே நீவி விட்டே வரேன். எங்க வலிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. எங்கயா பெரியய்யா? இல்ல, எங்கயா? இன்னும் கொஞ்சம் மேல வா. அங்கதான். சரி சரி பெரியய்யா. இப்போ இப்போ வலிக்குதா பெரியய்யா? உன் காலை முதுகுல பட்டதுமே வலி எல்லாம் காணாம போயிடுச்சு பொண்டாட்டி. அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பெரியய்யா. சரி பொறுத்துக்கிறேன். வலிக்குதா? ஆமா ஆமா, அங்கதான் வலிக்குது. சரியாயிடும் பெரியய்யா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கன்றாவி கரும்பு. போங்க மாமா.
டேய் நீங்க 2 பேரும் இன்னும் போலியா இங்கே இருந்தீங்க? இல்ல ப்ரோ அது வந்து சும்மா அப்படியே சும்மா. சும்மா போடா அசிங்கமால போடா. சரி சரி சாரி ப்ரோ